அதனால வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவை காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குழந்தையே பிறக்கலன்னு சொல்ற மீனராசிக்காரர்களே குழந்தை பிறக்கும். திருமணம் நடக்குங்க. ஏழரை சனியில் நடக்குமா? எஸ் நடக்கும். நிறைய பேருக்கு ஏழரை சனியில் நல்லா இருக்கு. நான் ஏழரை சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க முடியாது நான் சொல்லிட்டே இருக்கேன். என்ன கொஞ்சம் லேசினஸ் அதிகமாக இருக்கும். சனி வேற 7ஆம் பார்வையை பார்த்தா நம்ம ஒன்று பேசினா வீட்டில் இருக்கிறது ஒன்று பேசும். அது எப்பயுமே அப்படிதான் மேடம்னா வெரி குட் பழகிடுச்சு. அதனால் இந்த தடவையும் எக்ஸ்ட்ரா பழகிக்கங்க. கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கிறது பெட்டர். ஏன்னா 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு இது சனி பார்வை இருக்குது. முயற்சிகள் கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். லேசினஸ் எட்டி பார்க்காம பார்த்துக்கோங்க. அப்புறம் பண்ணிக்கலான்றது மட்டும் வேணாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ஓகே. நிறைய யோகா பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது. மென்டலி கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது குரு பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக ஞானம் அனுபவங்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஹீலிங் எனர்ஜியை உணர்வீங்க.